என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு யோசேப்பு மற்றும் நிக்கோதேமு. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி லூக்கா 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 50 முதல் 53 வரை மற்றும் யோவான் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 38 முதல் 42 வரை. யோசேப்பு மற்றும் நிக்கோதேமு. யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். லூக்கா 23:50. இயேசுவை அடக்கம் பண்ண 2 பேர் தாங்களாகவே முன்வந்தனர். அந்த பணி பேர் பிரஸ்தாபம் எதையும் கொடுக்காத பணி, ஆனால் தேவையானதொரு பணி. யோசேப்பு இவன் அரிமத்தியா என்ற ஊரை சேர்ந்தவன். உத்தமன், நீதிமான், தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவன், ஆலோசனை சங்கத்து உறுப்பினன், ஐஸ்வர்யவான். மத்தேயு 27:57. இயேசுவுக்கு உள்ளத்தால் சீஷனாக இருந்திருக்கிறான். இயேசுவை தேவ துரோகி என்று முத்திரை குத்தி இழிவாக நடத்தி சிலுவையில் அறைந்துவிட்டனர். இயேசுவை நேசித்த பல உள்ளங்கள் உள்ளுக்குள் அழுதிருக்கும். ஆனாலும் அவருக்கு செய்ய வேண்டிய இறுதி மரியாதையை செய்ய சற்றே துணிச்சல் வேண்டும். இயேசுவுக்கும் தனக்கும் தொடர்பு உண்டு, அவர் மீது எனக்கு மரியாதை உண்டு என்பதை வெளியே காட்டினால் தன் உயிருக்கு ஆபத்து வருமோ என்று பலர் அஞ்சி சும்மா இருந்திருக்கக்கூடும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் யோசேப்பு கன்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே இயேசுவின் சரீரத்தை வைக்க முன்வந்தது ஒரு சிறப்பல்லவா? நிக்கோதேமு இவன் பரிசேயன், போதகன், யூத அதிகாரி. இயேசு ஊழியம் செய்யத் தொடங்கிய காலத்திலேயே அவரை சந்தித்து மறுபிறப்பு குறித்து உரையாடுகிறான். யோவான் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. இயேசு செய்த அற்புதங்களை கொண்டு அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர், அவரோடு தேவன் இருக்கிறார் என்று அறிக்கையிடுகிறான். கிறிஸ்துவின் ஊழிய காலம் முழுவதும் அவரை நிக்கோதேமு உன்னிப்பாய் கவனித்திருக்கக்கூடும். பரிசேயர் இயேசுவை பிடித்து ஆக்கினைக்கு உட்படுத்த வேண்டும் என்று முயன்றபோது, ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதற்கு முன்னே அவனை ஆக்கினைக்கு உட்படுத்தலாம் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா என்று தன் ஆட்சேபனையை தெரிவிக்கிறான். இப்போது இறுதி கட்டத்தில் ஏறக்குறைய 100 ராத்தல் வெள்ளைப்போளமும் கரிய போளமும் கலந்து கொண்டு வந்து இயேசுவின் சரீரத்தை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கல்லறையில் வைக்க உதவினான். உள்ளன்பு கொண்டோர் ஊருக்காக எதையும் செய்வதில்லை, உரிய வேளையில் உரிய காரியத்தை செய்கிறார்கள். உள்ளன்பு கொண்டோர் ஊருக்காக எதையும் செய்வதில்லை, உரிய வேளையில் உரிய காரியத்தை செய்கிறார்கள். தீர்மானம்: பிறருக்கு உதவுவதில் பேர் புகழுக்காக ஆசைப்படாமல் தேவையான நேரத்தில் தேவையான உதவியை செய்வேன்.